There is a time for promise. வாக்குத்தத்தத்துக்கு ஒரு நேரம் இருக்கிறது. There is a time for the fulfillment of the promise. அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் என்கிற ஒரு காலம் இருக்கிறது. Some of you, God is going to have this as a fulfillment year. சில பேருக்கு இது ஒரு நிறைவேறுதலின் ஆண்டாக இருக்க போகிறது. Lord wants to promise you, even though people did bad things to you, He is going to change it into good for you. Amen. ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்தாலும் ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்ற போகிறார். Whatever evil that you have been experiencing, நீங்கள் கடந்து போன எல்லா தீமையான காரியங்களுக்கு தக்கதாக, it might be humiliation, பயங்கரமான அவமானம், சிறுமைப்படுத்துதலா it இருக்கலாம். might be you have been belittled by people ஜனங்கள் மத்தியில நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். because you haven't seen a miracle, ஏன்னா நீங்கள் இன்னும் அற்புதத்தை பார்க்காதது நிமித்தம், and your miracle was getting delayed. உங்கள் அற்புதம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. People thought God deserted you, ஜனங்க நினைச்சாங்க ஆண்டவர் உங்களை முற்றிலும் கைவிட்டு விட்டார். but the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தீங்கையெல்லாம் நான் கடந்து வர பண்ணினபடியே நான் உனக்கு சொன்ன நன்மையை நான் செய்து முடிக்க போறேன். Amen. Because you went through all the evil and shame, whatever goodness I promised for you, I will do it for you. I prophesy some people in your house, you are going to have celebration this year. Amen. தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன், உங்க வீட்டில பயங்கரமான கொண்டாட்டங்கள் நடைபெற போகிறது. This is what 2021 is going to be. Amen. 2021ல ஆண்டவர் இததான் செய்து A முடிக்க year போகிறார். of turning every evil into good. எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. ஜெரமியா 32 32 37 இருந்து வாசிக்கிறீங்களா? இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I was actually battling in my spirit whether this is the prophetic word. இதுதான் தீர்க்கதரிசன வார்த்தையா என்று சொல்லி நான் ஆவியில யுத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். Because the Lord clearly told me that I am going to change my children's life. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக பேசினார், என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் முற்றிலுமாக மாற்றப் போகிறேன் என்று. In every company they have a vision and a mission statement. ஒவ்வொரு கம்பெனிலயும் அந்த கம்பெனிக்கான விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்று ஒன்று இருக்கும். What is the vision statement? விஷன் ஸ்டேட்மெண்ட் என்றால் என்ன? The end desired result is the vision. கடைசியில நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த காரியத்தை தான் விஷனாக எழுதுவார்கள். தரிசனம். தரிசனம். The end desired state is the vision. அந்த தரிசனத்தின் கடைசியில் நாம் எதை அடைய போகிறோமோ அதை தான் தரிசனம் என்று எழுதுவார்கள். But what is mission? ஆனா மிஷன் என்றால் என்ன? It is the doing thing. How am I going to do it? அந்த தரிசனத்தை நான் எப்படி செயலாக்கத்தில் கொண்டு வர போகிறேன் என்பதுதான் மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லுவார்கள். The vision is this. தரிசனம் இதுதான். Whatever bad things came upon their life, I'm going to change it. Instead of that, whatever I promised, that blessing is going to come. ஆமென். நான் என்னென்ன ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமாக கொடுத்தேனோ, எவ்வளவு கெட்ட காரியங்கள் அவர்கள் மேல் வந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறேன். That is the vision. அதுதான் தரிசனம். How is he going to do it? எப்படி அதை செய்ய போகிறார்? The mission, how it is going to be accomplished, is going to be a dew and you are going to bloom.
Amen. பனியை போல அந்த மிஷன்ல செய்ய போகிற காரியங்கள் உங்கள் மேல் இறங்கி வந்து அதை செயல்படுத்த போகிறார். தரிசனம் என்ன? What do you mean by vision? உங்களை கர்த்தர் தீமையிலிருந்து நன்மையை பார்க்க வைக்க போகிறார். Amen. From the evil you're going to see the goodness of God. தீமையை கண்ட வருஷங்களுக்கு ஒப்பாக நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். Amen. For all the years of the evil you have seen, God is going to do the goodness for you. அதுதான் முடிவின் தரிசனம். That is the end vision. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மையாக முடிய போகிறது. Everything will happen in a good way. Lord wants to promise you, even though people did bad things to you, he is going to change it into good for you. Amen. ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்தாலும் ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்ற போகிறார். Genesis 50:20. ஆதியாகமம் 50:20. Joseph says, you planned to do evil for me, but the Lord turned it for my good. Amen. யோசேப்பு இப்படியாக சொல்லுகிறார், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவன் எனக்கு அதை நன்மையாக மாற்றி முடித்தார். This is what 2021 is going to be. Amen. 2021ல ஆண்டவர் இதைதான் செய்து முடிக்க A year போகிறார். of turning every evil into good. எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிற ஒரு ஆண்டாய் இருக்க போகிறது. Whatever evil that you have been experiencing, நீங்கள் கடந்து போன எல்லா தீமையான காரியங்களுக்கு தக்கதாக, it might be humiliation, அது வந்து பயங்கரமான அவமானம் சிறுமைப்படுத்துதலா it இருக்கலாம். might be you have been belittled by people ஜனங்கள் மத்தியில நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். because you haven't seen a miracle, ஏனா நீங்கள் இன்னும் அற்புதத்தை பார்க்காதது நிமித்தம், and your miracle was getting delayed. உங்கள் அற்புதம் தாமதித்து கொண்டிருக்கிறது People நிமித்தம் thought God deserted you, ஜனங்க நினைச்சாங்க ஆண்டவர் உங்களை முற்றிலும் கைவிட்டு விட்டார். but the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தீங்கையெல்லாம் நான் கடந்து வர பண்ணினபடியே நான் உனக்கு சொன்ன நன்மையை நான் செய்து முடிக்க போறேன். Amen. Because you went through all the evil and shame, whatever goodness I promised for you, I will do it for you. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, You know why I feel so happy? இங்க எழுதப்பட்டிருக்கிறது 42ஆம் வசனத்துல, It's written in the 42nd verse. நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும், Amen. நான் சொன்ன நன்மையை, Amen. Whatever goodness he has spoken to you, நடந்தவை ஒரு பக்கம் இருக்கட்டும், the things which happened is on one side. அவர் சொன்னவை என்ன ஆக போகிறது? Amen. What are the things going to happen? What about he said? நடந்தவைகள் நிமித்தம் எனக்கு சொன்னவைகள் நிறைவேறாமல் போய்விடுமா? Whatever happened, because of that, what he promised is not going to happen to me. உலகத்துல கொரோனா வந்தாலும் உலக யுத்தம் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொன்னது கண்டிப்பாக நிறைவேறும். Amen. Whatever happens in the world, whatever God has promised for you will definitely happen. How many of you believe that? Say amen. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. 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 வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Everything will pass away, எல்லாமே கடந்து போய்விடும். but the word of God ஆனா தேவனுடைய வார்த்தை never pass away. ஒரு போதும் நம்மை விட்டு He விடுவதில்லை. says all those evil things that you experience, அவர் சொல்லுகிறார், நீங்கள் அனுபவித்த எல்லா தீமைக்கு தக்கதாக my word that I spoke over your life, என் வார்த்தை உன் மேல பேசின என்னுடைய வார்த்தை, every prophetic word upon your life, உங்க வாழ்க்கையின் மேல் பேசப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தையும் it is going to come to be fulfilled. எல்லாமே நிறைவேற போகிறது. Somebody said a turning point. திருப்பு முனை என்று சொல்லலாமா? Hallelujah. Hallelujah. He's going to turn your mourning into dancing. உங்கள் எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்ற I போகிறார். prophesy some people in your house, you are going to have celebration this year. ஆமென். தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன், உங்க வீட்டில பயங்கரமான கொண்டாட்டங்கள் நடைபெற போகிறது. In your house, உங்க வீட்டில் there is going to be serial light that is going to come. நிறைய சீரியல் நைட் தோரணங்கள் எல்லாம் போடப்பட போகிறது. And all your relatives are coming this year. சொந்தக்காரங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வராங்க. And they are going to come and say, wow, God has really blessed you. ஆமென். அவங்க வந்து சொல்வாங்க, தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். Somebody lift your hands and say, I receive it. I
பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லலாம். சொல்லுங்க, I receive it. நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லலாம். Verse 41. Can I have verse 41 please? அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். Here I will rejoice over them to do them good. And I will plant them in this land, assuredly with my whole heart and with my whole soul. Amen. I want to prophesy over you. உங்கள் மேல் இப்பொழுது நான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பேச போகிறேன். You will no more be transported here and there. You will be planted. Amen. நீங்க இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிவதில்லை, நீங்கள் வேரூன்ற போகிறீர்கள். The Lord says, I am going to plant you. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை வேரூன்ற செய்ய போகிறேன். I am going to plant you. உங்களை வேரூன்ற செய்ய போகிறேன். When you are planted, you will be rooted. நாட்டப்படும்போது நீங்கள் நாட்டப்படும் பொழுது நீங்கள் வேரூன்றுவீர்கள். Only when you are planted, you will be rooted. நீங்கள் நாட்டப்பட்டால் தான் நீங்கள் வேரூன்ற முடியும். Only when you are rooted, you can bear fruit. நீங்கள் வேர் ஊன்றினால் தான் கனி தர முடியும். Situation is bigger or God's promise is bigger? சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் பெருசாக இருக்கிறதா இல்லனா தேவனுடைய வார்த்தை பெரிதாக இருக்கிறதா? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை தான் பெரிது என்று சொல்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை செய்ய போகிறவரை பார்த்தா உம்மை போல. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. There is a time for promise. வாக்குத்தத்தத்துக்கு ஒரு நேரம் இருக்கிறது. There is a time for the fulfillment of the promise. அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் என்கிற ஒரு காலம் இருக்கிறது. Some of you, God is going to have this as a fulfillment year. சில பேருக்கு இது ஒரு நிறைவேறுதலின் ஆண்டாக இருக்க போகிறது. Somebody lift your hands and say amen. Amen. Jeremiah 33 எரேமியா 33ஆம் அதிகாரம் verse 11. 11ஆம் வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வீட்ல முதல்ல களிப்பின் சத்தம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. களிப்பின் சத்தம் வரப்போகிறது. Amen. You will have the sound of rejoicing in your house. மகிழ்ச்சியின் சத்தம் வரப்போகிறது. You will have the sound of joy. மணவாளின் சத்தம் வரும். You will have the sound voice of the bridegroom. மணவாட்டியின் சத்தம் வரும். You will have the voice of the bride. இன்னொரு சத்தம் கேட்கும். There's another voice you will hear. சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். Amen. You will hear the voice saying, praise the Lord of hosts. கர்த்தர் நல்லவர். God is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endures இந்த சத்தம் உங்க forever. வீட்ல கேட்க போகுது. This voice is going to be heard in your house. இந்த வருஷம் உங்க வீட்டுக்கு வர்ற எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர். Amen. This year, whoever comes to your house, they will say, God is good. You will say in your house, let us go to the house of the Lord to give thanks to him.
Amen. நீங்க சொல்லுவீங்க வாங்க நாம போய் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் நன்றி பலிகளை செலுத்தலாம் என்று. My dear extended family, I prophesy over you that this year you are going to go to the church to give thanks offering to the Lord. Amen. என் அன்பான குடும்பத்தாரே, நீங்க ஆலயத்துக்கு போய் தேவருக்கு நன்றி காணிக்கை செலுத்தும்படியாக போக போறீர்கள். The Lord says, I am going to turn your mourning into dancing. உங்கள் எல்லா துக்கத்தையும் ஆடல் பாடலாய் மாற்ற போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். And the Lord says, this year you will have a testimony. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்க போகிறது. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. Something good is going to happen to your children. உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு நன்மையான காரியம் நடைபெற போகிறது. There is somebody who is watching me unexpectedly. You are not ready for your children's marriage, but God says this year they will get married. உங்க பிள்ளைகளின் கல்யாணத்துக்காக நீங்க ஆயத்தமாக இல்ல, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வருடம் திருமணம் நடைபெற போகிறது. That is the sign that the Lord is saying, the voice of the bridegroom, the voice of the bride will be heard in your house. அதுதான் ஆண்டவர் அடையாளமாக சொல்லுகிறார், மணவாளனின் சத்தம் மணவாட்டியின் சத்தம் உங்கள் வீடுகளில் கேட்கப்படும் என்று. How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? And number 2, the Lord says, I'm speaking about how God is going to turn this from being the most worst year to the best year. Amen. ஆண்டவர் எப்படி இந்த போன வருடம் பயங்கர worst-ஆ இருந்துச்சோ அது ஆண்டவர் பெஸ்டா மாத்த போறேன்னு சொல்லுகிறார். How is he going to do it? எப்படி அதை செய்ய போகிறார்? How God is going to turn all your mourning into dancing. ஆண்டவர் எப்படி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற போகிறார் என்றால். Number 2, இரண்டாவதாக Jeremiah 33 verse 12. எரேமியா 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கு அடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாவரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Amen. Desolate places will have a big cattle field. Amen. வனாந்தரமாக இருக்கிற இடங்களில் பெரிய ஆடுகளின் தொழுவங்கள் அந்த இடத்துல காணப்படும். தமிழ்ல வாசிக்கிறோம் பாருங்க, பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற இவ்விடத்திலும். எங்க? அவாந்தர வழியாய் கடக்கிற இவ்விடம். இப்ப இயேசுவின் நாமத்தை சொல்றேன், எங்கெல்லாம் உங்களுக்கு வெறுமையான வெளி இருந்துச்சோ அங்கெல்லாம் ஆசீர்வாதமான நிரப்புதலை கர்த்தர் கொண்டு வர போறார். Amen. Every desolate place in your life is going to turn into a big blessing. அவாந்தர வெளியாய் கடக்கிற இவ்விடத்திலும், The place where it was desolate. and then he goes on to say, இப்படியாக அவர் சொல்லுகிறார், in the cities of Judah. யூதாவின் பட்டணங்களில். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. In where there is no man and beast. அந்த இடத்துல எந்த தாவரமோ மனுஷனோ எதுவுமே இல்லாத அவாந்தர வெளியில். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எதுவுமே இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களுக்காக ஒன்னு உருவாக்க போகிறார். Amen. In the name of Jesus I say, where there's nothing, God is going to create something. Did you receive that? Somebody said amen. Amen. All the empty places God is going to fill you with blessing. Amen. எல்லா காலியான இடங்களை ஆசீர்வாதத்தினால் தேவன் நிரப்ப போகிறார். How many of you want to say amen? Amen. And the Lord now says in verse 14, 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், Jeremiah 33:14, he says, எரேமியா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், இதோ நாட்கள் வரும் என்று behold கர்த்தர் the சொல்லுகிறார். days come, saith the Lord. அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் இந்த வருஷம் கர்த்தர் நிறைவேற்றுவார்னு விசுவாசிக்கிறீங்க? Amen. How many of you believe that God is going to fulfill every promise which he has given you? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, he will perform the good thing. Amen. நன்மையான காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு சொன்ன, எனக்கும் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். Amen. Every good word he prophesied over me and my family, God will fulfill it. அது நடக்க போகிறது. It's going to happen. It is going to happen over your life. உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. அவர்கள் மேல் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவங்க மேல நான் சொன்ன நல் வார்த்தையை நான் வரப்பண்ணுவேன்னு சொன்னார்ல,
Amen. He said, every good word I prophesied over them is going to come to pass in their lives. This is how he is going to fulfill it. இப்படிதான் அதை அவர் நிறைவேற்ற போகிறார். Hallelujah. Hallelujah. Verse 16. 16ஆம் வசனம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். ஆமென். Amen. எத்தனை பேர் இது ஆமென் சொல்றீங்க? Amen. இந்த வருஷம் நீங்க சுகமாய் தங்குவீர்கள். Amen. I prophesy no hospitalization. Amen. எந்த ஆஸ்பத்திரி செலவும் இந்த வருடம் கிடையாது இயேசுவின் நாமத்தில். தலைமையில கையை வச்சு ரிசீவ் பண்ணுங்க. வாயை Just receive it. அந்நிய பாஷை பேசுங்க. ஓ ரிதனமா அமனதல விதுனமா ஷிகபல பதுனமிதுல பரபௌஷிகனமேயந்து இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே சொல்லுங்க இறங்கி வந்து செய்யப்பா ஒரு அற்புதம் இஸ்ரவேல் சுகமாய் தங்கும் கர்த்தர் சொல்றார். Judah shall be saved and Jerusalem shall dwell safely. Amen. Judah shall be saved. யூதா ரட்சிக்கப்பட்டு Jerusalem shall dwell safely. எருசலேம் சுகமாய் தங்கும். Salvation is coming to your house. ரட்சிப்பு உங்கள் வீட்டிற்கு வருகிறது. Some people who act as if they are saved. ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டதை போல நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். The Lord says, I am going to touch them this year. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நான் தொட போகிறேன். My dear sister, you are crying for your husband. என் அன்பான சகோதரியே, உங்கள் கணவன் நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். He is not changing at all. அவர் மாறவே மாட்டேன்னு சொல்றார். But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், my daughter, என் அன்பான மகளே, I am watching everything. நான் எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். Because of your sake, உன் நிமித்தம் I have been so patient with your husband. உன் கணவனுக்காக நான் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறேன். But now I am going to touch him. ஆனா இப்பொழுது நான் அவரை தொட போகிறேன். It will be a painful experience. அது ஒரு வலிக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். I will take him through a period of chastisement. ஒரு உபத்திரவத்தின் பாதையின் வழியாக நான் அவரை கொண்டு போவேன். I am going to sanctify. சுத்திகரித்து I am going to bring salvation to your house. உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பை கொண்டு வர போகிறேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரே தயவாய் இறங்கணும்னு கேளுங்க. தயவாய் இறங்கணும். சினத்தோட ஆண்டவர் இறங்கக்கூடாது, கோபத்தோட ஆண்டவர் இறங்கக்கூடாது. அவர் தயவாய் இறங்கி ரட்சிப்பை கொண்டு வரணும். யூதா ரட்சிக்கப்படும். எருசலேம் சுகமாய் தங்கும். சுகமாய் தங்கணும். உங்க வீட்டுல இன்னைக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொண்டு வர போகிறார். There is a salvation that is going to come to your house. ஒரு பெரிய ரட்சிப்பு உங்கள் வீட்டுக்கு வருகிறது. And you will be in a blessed place. நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தில் இருக்க போகிறீர்கள். How many of you believe that? Say amen. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் என்று சொல்லலாமா? And God says, ஆண்டவர் சொல்லுகிறார், I will give you blessing after blessing. ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். You will have enough to give offering to God. நீங்கள் நிறைவாய் இருக்கிறது நிமித்தம் தேவனுக்கு நிறைவானதை கொண்டு வந்து கொடுக்க போகிறீர்கள். How many of you want to give more to God? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நிறைய கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு நிறைய கிடைச்சா நிறைய கொடுப்பீங்கல்ல? Amen. When you get more, you will automatically give more. சில பேருக்கு மனம் இருக்குது, பணம் இல்ல. இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, உன் மனத்தை போலவே நான் பணத்தை கொடுக்க போகிறேன். Amen. Like how your heart is generous, I will give a big generous gift to you. So he says in verse 18, 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமல் போவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? This year
இந்த வருடம் the Lord is going to raise a great army of people who will serve the Lord. ஆமென். இந்த வருடம் ஒரு பெரிய சேனையாக தேவனை சேவிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப போகிறார். Many of you are going to enter into ministry. பல பேர் ஊழியத்திற்குள் வரப்போகிறீர்கள். You will be working in the secular field, நீங்க உலக பிரகாரமான வேலை செய்து கொண்டிருப்பீர்கள். but you will join with the church and become an army. நீங்க சபையோடு இணைந்து ஒரு சேனையாய் மாறப் போகிறீர்கள். There will be no lack of people for want of ministry. ஊழியத்திற்கென்று ஆள் இல்லாமல் போவதே இல்லாத ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. Pastor will not cry and say somebody come and help me. Now he will say there are more people with me. Amen. போதகர் இப்படியாக சொல்லுவார், ஆளே இல்லை என்று சொல்லாமல் என் கூட நிறைய பேர் ஊழியம் செய்ய இருக்கிறார்கள் என்று சொல்லுவார். That's the prophetic word I want to release through verse 22. 22ஆம் வசனம் மூலமாக நான் சொல்லுகிற This is a very very big prophecy for the church in our nation. நம் இந்த சபைகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. தேசங்களுக்கும் இது இருக்கிறது. All those who are doing ministry, யாரெல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், all those who are involved in the ministry, எல்லாம் ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள், mark this verse down. இந்த வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள். 2007 when I was in Sri Lanka, 2007ஆம் வருடம் நான் இலங்கையில் இருக்கும் பொழுது October 23rd the Lord gave me this promise. அக்டோபர் 22 இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் தந்தார். 2007 October 23rd when I was in Sri Lanka, the Lord gave me the promise. I've written down in my Bible. என் வேதாகமத்தில் நான் எழுதி இருக்கிறேன். 2007ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கால அக்டோபர் 23ஆம் தேதி ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். This is the good word the Lord spoke over Rua Ministries. ரூவா மினிஸ்ட்ரீஸ் மேல கர்த்தர் பேசின நல் வார்த்தையாக இருக்கிறது. What is that God spoke? என்ன பேசினார்? வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க. Can you count the stars? நீங்கள் நட்சத்திரங்களை என்ன கூடுமோ? Can you count the sand of the ocean? பூமியில இருக்கிற அந்த மணலை நீங்க அளக்க முடியுமா? கடற்கரை மணலை அளக்க முடியுமா? You cannot, right? நீங்க அதை கண்டிப்பா எண்ண முடியாது. The Lord says that way. அந்த விதத்தில் I am going to multiply my son David. நான் தாவீதின் குமாரனாகிய தாவீதை இப்படியாக வர்த்திக்க பண்ண போகிறேன். His generation will be multiplied like that. அவருடைய சந்ததி இப்படியாக வர்த்திக்க செய்ய போகிறார். The ones who serve me, ஊழியம் செய்கிறவர்கள், the Levites, லேவியர்கள். ஆசாரியர்கள் என்பது அதற்காக முழுமையாக அழைக்கப்பட்டவங்க. லேவியர்னா யாருன்னா ஆசாரியர்களுக்கு உதவி செய்றவங்க. நீங்க தான் அவங்க. Amen. The Levites are the one who helps the priest to do the ministry. நாங்களா full time ஆண்டவரை சர்வ் பண்றோம். We are serving the Lord full time. ஆனா ஆண்டவர் சொல்றார் இந்த வருஷம் லேவியர்களை கடற்கரை மணலத்தனையா வானத்து நட்சத்திரங்கள் அளவா நான் வர்த்திக்க பண்ண போறேன். Amen. I am going to increase the Levites as the stars and the sun. How many of you want to say amen? Amen. He is going to descend as a dew. அவர் பனியை போல இறங்கி வரப்போகிறார். And he's going to change everything into a blessing. எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இப்போ ரெடியா இருக்கீங்க? How many of you are ready to receive this blessing? பனி போல இறங்கி வர்றது. He's going to come down as a dew. When the dew comes, it doesn't come on the tail, it comes on the head. Amen. பனி வரும்போது அது காலில இறங்குவதில்லை, அது தலையின் மேல் இறங்குகிறது. On the head when the dew descends, அந்த பனி அந்த தலையின் மேல் இறங்கும் பொழுது this bud starts opening up. இந்த மொட்டு திறக்க ஆரம்பிக்கிறது. Can you see this bud? இந்த மொட்டை கொஞ்சம் பாருங்க. It is just ready. அது ஆயத்தமாக இருக்கிறது. Tomorrow morning this flower will open. நாளைக்கு காலையில இந்த பூ மலர்ந்து விடும். இது மாதிரி தான் நீங்க இப்போ ரெடியா இருக்கீங்க. நீங்களும் இப்படிதான் ரெடியா இருக்கீங்க. இந்த இரவு உங்க மேல கர்த்தர் எண்ணெய் பூசி. Tonight God is going to put his oil on your head. இந்த வருஷம் நீங்க மலர்வதற்காக ஆண்டவர் Amen. For you ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். He has prepared you to bloom this year. See, my question is, என் கேள்வி இதுதான், when you are a bud like this, நீங்க இப்படிப்பட்ட ஒரு மொட்டை போல இருக்கும் பொழுது,
There is surely life inside you. நிச்சயமா உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது. When you are a bud, நீங்கள் இப்படி ஒரு மொட்டை போல இருக்கும் பொழுது you might look very bland. ஒண்ணுமே இல்லாதத போல வெறுமையாய் காணப்படலாம். The colors and the petals cannot be seen. அந்த வர்ணங்களும் அந்த இதழ்களும் பார்க்க முடியாதபடி இருக்கலாம். Today you might look like there is no good inside you. இன்றைக்கு உங்களை பார்த்தா உங்களுக்குள்ள எந்த நன்மையும் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. But only when the flower blooms, ஆனா அந்த பூ பூத்தால்தான் everybody will start looking at what is inside you. எல்லாருமே உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிப்பாங்க. பூத்தாதாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த வருஷம் நீங்க பூத்து காய்த்து பலனை கொடுக்க போறீங்க. Amen. This year you're going to bloom and be fruitful and be good. How many of you want to say amen? Amen. God wants to fulfill the good word that He spoke over your life. உங்கள் வாழ்க்கையின் மேல பேசின நல் வார்த்தைகளை தேவன் நிறைவேற்ற போகிறார். That is the promise in Jeremiah 32:42. எரேமியா 32:42ல கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் அதுதான். This is what God is going to fulfill in your life. இதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். I just told you the vision and I told you how He is going to do it as a mission. நான் தரிசனத்தை பற்றி சொன்னேன். அந்த தரிசனத்தை எப்படி மிஷனாக செயல்படுத்த போகிறீங்கறதையும் நான் சொல்லினேன். சத்தமா ஒரு ஹalleluya சொல்றீங்களா? ஹalleluya. 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 I'm going to do all this and I'm going to glorify my name. நான் இந்த எல்லா காரியங்களையும் செய்து என் நாமத்தை உங்கள் மூலமாக மகிமைப்படுத்த போகிறேன். Are you ready to receive the blessing? நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள். God says I'm going to touch my people. ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று இரவு என் ஜனங்களை நான் தொட போகிறேன். This year is going to be a blessed turnaround year. இந்த வருடம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் திருப்புன முறையின் ஆண்டாக இருக்க போகிறது. How many of you want to say amen to that? Amen. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள் எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.